ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி ரைஸ் தேங்காய் பால் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே பிரிகளில் வாங்குகிற பிரிஞ்சி ரைஸ் நல்லா டேஸ்டியாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளும் வீட்டில் எப்படி ஒரு பிரிஞ்சி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரிஞ்சி ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது. பிரிஞ்சி ரைஸ்க்கு தேவையான காய்கறியில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கிடைக்கலன்றதுனால நான் காஞ்ச பட்டாணி எடுத்து நைட்டு ஊற வச்சு இதில் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1.5 கிளாஸ் அளவுக்கு வர மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் ரெண்டுமே கலந்து தான் நான் வச்சுருக்கேன். ரைஸ்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்க காய்கறியும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கும் அப்படின்றதுனால. இதுக்கு நீங்கள் காலிஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி அப்புறம் புதினாவும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு நம்ம தண்ணி விடணும். நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வைக்கல அப்படின்னா காய்கறிலாம் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதுனால தேங்காய் பால் சேர்த்து தான் இந்த காய்கறியெல்லாம் நான் வேக வைக்க போகிறேன். தேங்காய் பால் நான் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எனக்கு மொத்தமாகவே 1.5 கிளாஸ் தேங்காய் பால் வந்துச்சு. அந்த 1.5 கிளாஸ் தேங்காய் பாலுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலில் இந்த காய்கறியெல்லாம் வேகும் போது தான் பிரிஞ்சி ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறியை வேக விட்டுடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஊற்றின தண்ணி இல்லை தேங்காய் பால் இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடணும். அப்படியே உங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆகலைன்னா ட்ரை ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அதுலேயே தேங்காய் பாலும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி யூனிட்டி பிராண்டோட பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசி நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பாஸ்மதி அரிசியில் லாங் கிரெயின் அப்படின்னு போட்டுக்கிறது மட்டும் வாங்குங்க. யூனிட்டிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லாங் கிரெயின் எது போட்டிருக்கோ அதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், 5 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் இந்த ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வேக வைக்க போகிறோம். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடுங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ மொத்தமாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட அரிசி இந்த மாதிரி ஆயிடணும். இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே அதில் தண்ணி வந்து நம்மளுக்கு ட்ரெயின் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கிளறிட்டு இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான பிரிஞ்சி ரைஸ் நல்ல பொலன்னு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த பாஸ்மதி அரிசி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி யூனிட்டி பிராண்டோடது. அதுலேயே வந்து லாங் கிரெயின் அப்படின்னு போட்டிருக்கிறது வாங்குங்க. அதில் வந்து ப்ரீமியம் அப்புறம் கிளாசிக்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து லாங் கிரெயின் எது போட்டிருக்கோ அதுவே வாங்குங்க. ஸோ யூனிட்டி பிராண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி பாஸ்மதி அரிசியில் செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியும் கூடி சீக்கிரம் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.